என்ன ஆனா ஆமா. உங்க உங்ககிட்ட வார்த்தையை கேட்டதுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு லெவலுக்கு கண்டிப்பா. இருந்துட்டு இப்ப வந்து 120 140க்குள்ளதான் இருக்கு சொல்லும்போது எப்ப என்னோ பார்த்தாலும் இல்ல 150 140 தான் இருக்கும் எனக்கு. இது என்னோட இப்ப கூட கொஞ்சம் முன்னாடி இல்ல பார்த்தேன். இல்ல என்னோட மீட்டர் நான் பாக்குற ஆரம்ப காலத்துல இருந்து 250 இறங்கிட்டே இல்லை. நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். ஆமாம், ரொம்ப அக்யூமுலேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ம் நீங்க ம் சாதத்தை சாப்பிட்டு அக்யூமுலேட் ஆயிடுச்சு. ம் 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 அதனால மாத்திரை மருந்துனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட் ரைட். அதனால நீங்க தமிழ் படிப்பீங்களா? ஓ, நல்லா படிப்பேன். சார், நான் புக்கு ஒன்று தரேன் இந்த வாட்டி வரைச்சு, பாலியோ டயட் பத்தின ஒரு புக்கு. அதை ரைட். படிச்சு பாருங்க. ஓகே அதை ஓகே ஓகே. படிச்சேனாலே உங்களுக்கு எப்படி சாப்பிடணும், என்ன எப்படி இது பண்ணணுங்கிறதெல்லாம் அவ அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. இந்த அந்த மாதிரி ஆனா சாப்பிடுங்க. ஆனா வந்து இந்த எப்படியும் ஜடமாக போன்ற உடம்பு இதற்கு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ கொடுக்கணுமான்னு ஒரு யோசனையும் வரும் என் மனசுல. என்கிட்ட நான் பல ஆளுகளுக்கு பல ரீதியில உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ம். அதனால வந்து இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் போகப்படுற உடம்பு தான். அதுக்கு போய் நம்ம இவ்வளோ எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை இது அதெல்லாம் பண்ணி. கிடையவே கிடையாது. நம்ம நம்ம பெருமாள் கொடுத்த உடம்ப அதை போக்கிக்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. அப்படி யோசிங்க. பெருமாள் நமக்கு இந்த ஒரே ஒரு தடவை தான் உடம்பு நம்ம பிறக்க போறோம். ரைட்டு ரைட்டா? இப்ப நம்ம இங்க இருந்து இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ண வேண்டியிருக்கு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பரத்தியாருக்கு கஷ்டம் கொடுக்காம ரைட்டு. நம்ம இந்த மாதிரி நீங்க காப்பாத்திக்கலன்னா வேற மாதிரி அது ரியாக்ட் பண்ணி படுத்துன்னு டெல்னு வச்சுக்கோங்க. கை கால் இழுத்து யார் பார்த்துப்பா? கரெக்ட் 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 கரெக்ட். இது எப்படி வேணா கொண்டு போய் விடும் இது. உண்மைதான் உண்மைதான். சரிதான். புரியுதா? ஆமா ஆமா. அத முதல்ல யோசிங்க. ரைட்டு. கை கால் இழுத்துன்றது மூளை இந்த ஃபர்ஸ்ட் கோமா, அதாவது போகாது இது. ம் 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 நமக்குன்னு ஆயுசு எவ்வளவு போட்டிருக்கோ அவ்வளவு வரைக்கும் நம்ம இருப்போம். இங்க போகாது, ம். கொண்டு போகாது. ஆனா படுக்க போட்டுருச்சுன்னா யார் பண்ணுவா? கஷ்டம் யார் கஷ்டம். அலம்பி விடுவா? யார் பண்ணுவா எல்லாருக்கும் நமக்கு? கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். உண்மைதான். யார் இருக்கா பண்றதுக்கு? இல்லை, எத்தனை நாள் தான் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். ஆ? யாரா இருந்தாலும் எத்தனை தான் பண்ணுவாங்க. ஒரு ஓ, யாராலே முடியாது. நம்ம கைதான். நம்ம உடம்ப, பெருமாள் கொடுத்த உடம்ப நம்ம காப்பாத்திக்கணும். தன் தான் தான். உண்மைதான் அவ்வளவுதான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். தன் கையே தனக்கு உதவுன்னு சொல்லுவாளே. ம். கரெக்ட் தான் கரெக்ட் தான். கடைசி வரைக்கும் நம்ம உசுறு இருக்க வரைக்கும் தண்டு ஊனிண்டாவது போய் தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டு தான் நம்ம போகணும். உண்மைதான் உண்மைதான். ஒருத்தரை தண்ணி கொண்டு வான்னு சொல்லக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ம். ஓகே. நல்ல நல்ல உபதேசம். என்ன புத்தாண்டுக்கு நல்ல ஒரு ஆள்கிட்ட பேசுன மாதிரி சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நீங்க பல விஷயங்கள் நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க, அதெல்லாம் கரெக்ட். ம் ம் ம். இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். கரெக்ட். யாருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாது. அப்போ சரீர மாத்தியங்களும் தர்ம சாதனம்னு சொல்லுவாங்க. ம் அது வந்து உண்மைதான் அது. ம். ரைட்டு. நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே ஓகே. ஒருத்தர்கிட்ட கஷ்டம் கொடுக்கவே கூடாது. சரி சரி. பாத்துக்கோங்க, உடம்பு பாத்துக்கோங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் எப்படின்னு பண்ணி போடுறேன். கண்டிப்பா வரேன். நான் வந்து இல்ல, இப்ப இதுக்கு நடுவுல நீங்க நாளையில இருந்து ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டு. அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது, தோசை இட்லி வேண்டாம். தோசை இட்லி கூட நான் என்ன சொல்றேன், கோதுமையே ஊற வச்சு கோதுமையில தோசை வச்சு சாப்பிடலாம். கோதுமை ரவை புழிஞ்சி போட்டு அதுல அதை 2 அடையா வச்சு சாப்பிடுங்க. ஓகே அந்த மாதிரி சாப்பிடுங்க. கோதுமை ரவையில அவ்வளவு பண்ணிக்கலாம். ரைட் ரைட். சாதத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க.